நாங்கள் வந்து மகாபலிபுரம் கடற்கரையில் இருக்கோம். ஒரு குட்டி நண்டு ஆட்டுச்சு. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதை விடலாம். வண்டியில் மாட்டிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போதும் சரி பாஸ் ஈஸியாரில் போகிற வேகத்தில் போகுது. அதை பாருங்க, அதோட மூக்கு கண்ணு எப்படி அழகாக தெரியும் பாருங்க. என்ன நண்பா பிச்சு போட்டி எல்லாத்தையும் அங்கே பாருங்க தெரியுதா? அதை நம்மகிட்ட பேசுது. என்னை விட்டுருங்கடான்னு சொல்லுது. இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கா உங்களுக்கு? எடு சரி பண்ண அது இடம் உண்மைதான், எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பீச்சுக்கு போயிருப்பீங்க, நண்டு பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ நண்டை வாயில் போட்டுக்கலாம். இல்லை இல்லை கீழே விட்டுடலாம். நண்டை சாவடிக்கு போகிறோம். அது அதோட வளையம் அதிர்ச்சி. நண்டு பார்க்க வந்தா ஒரு கடல் ஆமை பாருங்க இறந்து போயிடுச்சு. இது இறந்து இப்போதான். சாரிம்மா இல்லை அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல. அது இறந்து விட்டது. அங்கே எதுவும் ஒன்று இருக்கு. இல்லை இது ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. பட் இங்கே ஏதோ குயில் வந்து வச்சுருக்கு. இதுதான் நண்டு வலை. இதான் நண்டு வலை. நண்டு வலை. இப்போ நம்ம பாருங்க இங்கே ஒரு நண்டு. ஐயா அதான் ஐயா நண்டு. இப்போ நம்ம ஒரு ஆமை பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அது மெயின் பேர் தெரியலையே. அது என்ன மீன்? அது பலூன் மீனா? பலூனா? இவ்வளோ பெருசுங்க, ரொம்ப பெருசு. அந்த பலூன் மீனை பார்த்துட்டுமா, அதுவும் இறந்து போய் கரையில் ஒதுங்கி இருக்கு. நைட்டில் குளிரில் வாயெல்லாம் வளருது. இங்கே பாருங்க, இந்த மீன் தான் பலூன். இது மீன் பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க. இந்த தேரில் தான் நாங்கள் வந்து அவுட்டிங் வந்திருக்கோம். இது வந்து சிங்கிள்ஸ் அவுட்டிங், வேறு வழி இல்லை. நாங்கள் சிங்கிள்ஸாக தான் வந்துருக்கிறோம். எங்கள் நிலவை அப்படி 29-30 வயசுலேயும் பின்னாடி தெரியுதா பாருங்க. இது போர்ட் சூப்பர் ஐயா. அது போர்ட்லாம் இல்லைங்க, அது ஒரு வீடு அப்படி டெக்கரேட் பண்ணிட்டாருங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி வித்து சந்திர கிரகணமா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரகணம் பிடிக்கும். நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு